வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சிறடிக்க ஆசையில் அதாவது மீனா அவங்க அம்மா பேசிட்டாங்கன்ட்டு நம்ம முத்து வந்து அவங்க அம்மா மேலே பயங்கரமாக கடுப்பாகிறப்பல எப்படி பேசலான்ட்டு மீனாவும் கரெக்டாக கேட்குறப்பல உங்கள் அம்மா செஞ்சதெல்லாம் ரைட்டா, அவங்க செஞ்சது தப்பு தானே அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம முத்துக்கு வந்து முகம் கொடுத்தே பேச முடியாமல் ஒட்டெல்லாம் எதுவும் பேச முடியாதுன்னு ஓடிடுறாப்புல. இந்த பக்கம் வந்து நம்ம ரவியும் முத்தும் வந்து நேராக வந்து மனோஜை பார்க்குறாப்புல. இந்த மாதிரி வீட்டை மீட்டணும், அதுக்கு ஒன்றால் முடிஞ்ச அமௌண்ட்டை ஷேரை கொடுறா அப்படின்னு கேட்டால், அது இதுக்கு எனக்கு அந்த வீட்டுக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தமே கிடையாது, எனக்கு வீட்டை மீட் பண்ணாலும் அதை வந்து அப்பா எனக்கு அம்மா ஒன்று மட்டும் கொடுக்க போகிறது கிடையாது, அதனால் தேவையில்லை, நானாக படம் தர முடியாதுன்னு சொன்னோன்னே அடிக்காத குறையாக வந்து ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. மீனா வந்து நம்ம அவங்க தம்பியை பார்த்து உங்கள் ஓனர்லேருந்து ஏதாவது ஃபினான்ஸ்லேருந்து அமௌண்ட் வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாப்புல. சரி நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. போகிற வழியிலே அவரும் பார்த்துறாப்புல. அது யார், எங்கள் அக்கா தான் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. இந்த மாதிரி அமௌண்ட்டு கேட்டாப்புல. சரிப்பா நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. இங்கிட்ட நம்ம முத்து வந்து வீட்டுக்கு வராப்புல. எதுவுமே பேசாமல் உட்காந்து சாப்பிட்றாப்புல. அதுக்கப்புறம் அவங்க மாமியார் வந்து ஐயா என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னா, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, படிக்கிறது தான் நீங்கள் சொல்லியிருக்க கூடாது தான், ஓகே நோ இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் படுக்க தூக்கி போயிடறாப்புல. நம்ம மீனா வந்து முத்துவை வந்து பயங்கரமாக இது பண்ணுறாப்புல, இப்படியே தானே இருப்பீங்க அப்படின்ட்டு பயங்கரமாக சண்டை போட, அதுக்கப்புறம் வந்து நம்ம முத்து வந்து சரி பண்ணுறாப்புல. யாரை, நம்ம மீனாவை ப்ரமோவை கட்டுறாங்க, வீட்டை வந்து ஜப்தி பண்ணுற மாதிரி மொத்தமாக முடிக்கிற மாதிரி பார்க்கலாம்.